எதிர்பாராத விருந்துக்கு காத்துட்டு இருக்கிறத விட பேசாம இங்கேயே இருக்கலாம். ஊர் உலகத்துல வீட்டுக்கு வந்து காத்துட்டு இருந்து கூட்டிட்டு போவாங்க. இங்க என்னடானா என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சாத குறையா காத்துட்டு இருக்காங்க. அவங்க அலட்சியமா இருக்காங்க. வெக்க கேடு. இந்த மரப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த மரப்பை என்கிட்ட காட்டி என்னமா பிரயோஜனம்? போய் உன் பிறந்த வீட்டுல காட்டு, என்கிட்ட காட்டாத. அண்ணே, திரும்ப திரும்ப நீங்க பிரச்சனை பண்றீங்க. இதோட நிறுத்திங்க சொல்லிட்டேன். அட போடா, என் வீடும் வசதி இல்லாத வீடுதான். ஆனா என் தலை தீபாவளிக்கு என்னை எப்படி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, என்னெல்லாம் சீர் செஞ்சாங்க தெரியுமா? கலா, பழசெல்லாம் எதுக்கு இப்ப கலர்ற? இதான சரியான சான்ஸ். இப்ப பேசாம எப்ப பேசுறதா? கேட்ட நீ என்ன மறைக்கிற? ஐயா ஐயா, எதுக்குடா என் புள்ளைய திட்டுற? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்க சார். மச்சான் வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க மச்சான். வாண்ணே, எவ்வளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லை ஆர்த்தி. சரி நம்ம கிளம்பலாமே. இரு, உனக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதான் நீ வந்துட்டல. இரு, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரி, அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டா, மிச்சத்தில் அங்கே போய் பார்த்துக்கலாம். சரி. அப்புறம் மச்சான், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குங்க. அம்மா எப்படிம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டுல அபி அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இந்தா. என்ன இவ்வளோ லேட்டு? அது ஒரு பிரச்சனை ஆர்த்தி. என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுக்கு கிளம்புற நேரத்தில்? கிளம்புங்க போகலாம், வாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல ஆர்த்தி, நம்ம கிளம்பி போகலாம். போகிற வழியில் நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன். அபியக்கா ஏதாவது சொல்லுச்சா? திரும்ப திரும்ப என்ன ஆர்த்தி நீ? அதான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அப்பதான் நான் வருவேன். அது ஒன்றும் இல்லை ஆர்த்தி, அம்மாக்கும் அபியாக்காவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? எதை வச்சு பிரச்சனை? உன்னை கூப்பிடுறத பற்றி தான் நினைச்சேன். சொல்லு, வேற என்ன சொன்னாங்க? அம்மா உன்னை கண்டிப்பாக கூப்பிடணும்னு சொல்லிச்சு. அபியாக்கா வேணும்னாங்க. வாக்குவாதம் அதிகமாகி அக்கா கோச்சிட்டு வெளியே போயிடுச்சு. நீ இந்த மாதிரி அப்செட் ஆகணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்லலை. நீயும் விடுறதா இல்லை. சரி சரி, வா போலாம். நான் வரல. வரலையா? ஆர்த்தி என்ன இது? ஆர்த்தி கிளம்பு போலாம். நான் நிச்சயமா வரல, நீ கிளம்பு. என்ன ஆர்த்தி, தேவையில்லாத பிடிவாதம் இது. நீங்க இதுல ஒன்றும் தலையிட வேண்டாம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன ஆர்த்தி, இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு கிளம்புமா. அதான் நான் கூப்பிட வந்திருக்கேன்ல. எதுக்கு நான் அங்க வரணும்? நான் சந்தோஷமா இருக்கணும் தானே அங்க வரத்துக்கு ஆசைப்பட்டேன். நான் வரது பிடிக்காம அபியக்கா வெளியே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு? அது சண்டை. அதான் நான் வந்தா அபியக்கா வீட்டுல இருக்காதம்மா. என்னை இன்சல்ட் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? தேவையில்லை. இவ்வளோ பிரச்சனை மன வருத்தத்துக்கு நடுவுல நான் தலை தீபாவளி கொண்டாடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ போ, நான் வரல. அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஆர்த்தி. நான் வரலன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. சரி, உன் மனசுக்கு பிடிக்காட்டி நீ வர வேண்டாம். இந்தா, இந்த பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் மாதிரி வாங்கிக்கோ. இந்த அப்படி வாங்கிக்கோ ஆர்த்தி. ஆர்த்தி என்னம்மா அது? இது மட்டும் எனக்கு எதுக்கு? இந்த பணம் அவங்களோட பணம் தானே. என்ன வரக்கூடாதுன்னு சொன்னவங்களோட பணம் மட்டும் எனக்கு எதுக்கு? இதெல்லாம் நீயே எடுத்துட்டு போயிடு. அவங்களோட பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, புரியுதா? மச்சான், இதெல்லாம் அம்மா ஆசையா கொடுத்து அனுப்பிச்சது. அபியக்கா பத்தி தான் இவளுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் இவன் இப்படி கோவப்படுறானே தெரியல. பரவாயில்ல, இந்த பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் நீங்களாவது வாங்கிக்கோங்க. இந்தாங்க. வேண்டாம் மச்சான், வாங்கினா ஆர்த்தி கோச்சிக்கும். பரவாயில்ல மாப்பிள்ள, எனக்காக வாங்கிக்கோங்க. வேணாம் மச்சான், ஆர்த்தி என்ன பிடிச்சி திட்டும் மச்சான். இது பாருங்க, ஏற்கனவே அம்மா ரொம்ப வேதனையில் இருக்காங்க.
இதையும் நீங்க மறுத்துட்டா அவங்க வேதனை இன்னும் அதிகமாயிடும். தயவு செஞ்சு அவங்களுக்காவது இதை வாங்கிக்கோங்க. பிடிங்க மச்சான். வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. அப்ப நான் கிளம்புறேன். வரமா? போயிட்டு வாப்பா. வா உஷா. என்ன எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்றது உஷா, எல்லாரும் நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது உஷா. இன்னைக்கு தீபாவளி, எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கோம் பாரு. அபி முன்ன மாதிரி இல்ல உஷா, ரொம்ப மாறிட்டா. நல்ல நாள் அதுவுமா எங்களை எல்லாம் நோகடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டா. அபி எங்கேயும் போல, என் வீட்டில தான் இருக்கான். பாத்தியா உஷா, நாங்க எல்லாம் இங்க என்ன பாடுபட்டு இருக்கோம். அவ பாட்டுக்கு அங்கே வந்திருந்தா எப்படி? அவளுக்கு ஏதோ வருத்தம். நீயே சொல்லு உஷா, ஆர்த்தி சின்ன பொண்ணு, ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதே பிடிச்சிட்டு தொங்கினா எப்படி? அதை வச்சுக்கிட்டு அபி பண்றதெல்லாம் ரொம்ப அதிகம் உஷா. எங்களால தாங்க முடியல. நாங்க சொல்றதெல்லாம் தப்பு, அவ சொல்றதுதான் சரி. ஏன்னா அவ சம்பாதிக்கிறா, அவ வச்சதுதான் இந்த வீட்டுல சட்டமா இருக்கணும்னு நினைக்கிறா. அபி இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா உஷாக்கா, ஆர்த்தி ரொம்ப பாவம்க்கா. நான் இப்ப கூட அவளை தான் போய் பார்த்துட்டு வரேன். கொடுத்த பணத்தை கூட வாங்க மாட்டேன்ட்டா. பாவம்க்காவ. நான் இங்க வரதுனால அபியக்கா கோச்சிட்டு போயிடுனா நான் ஏன் இங்க வரணும்னு கேக்குறா. அவளுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி கூட ஏன் அபியக்காக்கு இல்ல? என்னக்கா சும்மா இருக்கீங்க? நீங்களாம் அபியக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்ல. அவங்க தொடர்ந்து தப்பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருக்கும் மூத்தது அபியக்கா. ஆனா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. ஆர்த்தியோட நடவடிக்கையால நேரடியா பாதிக்கப்பட்டவ நான் தான். என்னாலேயே ஆர்த்தியோட தப்ப மன்னிக்க முடியுது. அவ ஏமாந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப எங்க எல்லாரை விட மூத்தவ இந்த குடும்பத்தை பொறுப்பா சுமக்கிற அபியக்காவால அதை புரிஞ்சுக்க முடியலன்னா இது என்ன குருட்டுத்தனம்? நீயே சொல்லு உஷா. எதை சொல்ற? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னா நீங்க தாங்குவீங்களா? என்ன சொல்ற உஷா? எதை சொல்லட்டுமான்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நியாயத்தை நான் சொல்லவா? சொன்னா நீங்க தாங்குவீங்களா? உங்களுக்கு அபிய பத்தி என்ன தெரியும்? அவ காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு 7:45 ஆபீஸ்க்கு கிளம்புவான்றது தெரியும். சாயந்தரம் 6 மணிக்கு டயர்டா வீட்டுக்கு திரும்பி வருவான்றது தெரியும். அப்படி டயர்டா வந்து உட்காந்தவ கிட்ட உங்க கஷ்டங்களை சொல்லவும் உங்க தேவைகளை கேட்கவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அபி படுற வலியும் வேதனையும் என்னன்றது உங்களுக்கு முழுசா தெரியுமா? ஏன் ஆனந்தி, கல்யாணத்துக்காக அபி பட்டதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா? நீ ஆசைப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக கார்த்திக் வீட்டுக்கு போய் சுஜாதா கிட்ட அவமானப்பட்டது, தன்னை அவமானப்படுத்தின பாஸ்கர் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அவங்களையும் கல்யாணத்தை கழிச்சது, இது எல்லாத்துக்கும் மேல உன் கல்யாண செலவுக்காக மேஸ்திரி கிட்ட போய் கடன் கேட்டு நின்னது, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் உன் கல்யாணமே முடிவாச்சு.
ஆபீஸ்க்கு போகணும்னா ஆட்டோல போறதுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கிற அபி நீ உன் புகுந்த வீட்ல கௌரவமா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு கார் வாங்கி கொடுக்க சம்மதிச்சான். இவ்ளோ சிரமப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போனப்போ ஆனந்தி கூட இவ்வளவு அழுதுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஆனந்திய பத்தி காணாம போன ஆர்த்தி என்ன ஆனாலும்ன்றத நினைச்சு அபி அழுத அழுகை இருக்கே அதுக்கு அளவே கிடையாது. அத பக்கத்துல இருந்து பார்த்த என்னாலே இன்னும் மறக்க முடியல. ஆனா பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் அதை இவ்வளவு சீக்கிரமா மறந்து போயிட்டீங்க. மறக்கல உஷா, ஆனா அபி அக்கா பண்றது. ஆனந்தி ப்ளீஸ் குறுக்க பேசாத, என்ன பேச விடு. வீட்ல இருக்கிற வேதனை பத்தாதுன்னு அபிக்கு ஆபீஸ்ல 1000 பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? இப்ப கேளு. எங்க கம்பெனி கை மாறிடுச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பாம்பேல இருந்து வந்த ஆதித்யான்னு ஒரு ஆள் வாங்கிட்டு எங்க பழைய பாஸ் விஸ்வநாதனை வெளில அமிச்சிட்டான். ஆதித்யா கைக்கு ஆபீஸ் வந்ததுல இருந்து அபி நாய்ப்படாத பாடுபடுறான். அந்த ஆள் அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றான் தெரியுமா? அபிக்கு 3 மாசமா சம்பளமே கிடையாது. ஆனந்தி கல்யாணத்துக்காக அபி வாங்கின கடனை அவ சம்பளத்துல இருந்து பிடிக்க சொல்லிட்டான். அந்த ஆள் அபி நடத்துற விதத்துக்கு வேற யாரா இருந்தாலும் தாங்கிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு மோசமா நடத்துறான். இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி இப்போ அபிக்கு வேலையும் கிடையாது. என்னது, அபிக்கு வேலை போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. இத்தனை நாளா வேலை இருக்குன்ற திமிரில தான் அபி ஆடினா நீங்களா நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த வேலை போயிடுச்சு. அந்த வேலைய ஆதித்யா அபி கிட்ட இருந்து புடுங்கிட்டான். அபியோட ஆட்டோ இனி க்ளோஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன சொல்ற உஷா? அபியோட புருஷன் அவளை கோர்ட் வரைக்கும் இழுத்து அவளை கூண்டுல நிக்க வச்சிருக்கான். அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கோர்ட்ல இருந்து ஆபீஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு அபி அந்த ஆதித்யா 3 மணி நேரம் ரிசப்ஷன்லயே காக்க வச்சான். அந்த விஷயமாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. ஏன்னா அபி தன் கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டான். மிஸ்டர் மனோகர், நீங்க இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பெரிய மனுஷனா மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயம் இந்த விஷயம் கேள்விப்பட்டா அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. வெரி குட். என்னக்கா சொல்றீங்க? அபியோட வாழ்க்கை தலைகீழா மாறினதுக்கு காரணமே நீதான். ஞாபகம் இருக்கா? உன் வேலைக்காக நீ 40,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தியே, அதுல பாஸ்கருக்கு சேர வேண்டிய பணத்தை நீ திருப்பி கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாஸ்கர் அபி அந்த வீட்டை விட்டு துரத்தினாரு. அங்க இருந்துதான் அபியோட வாழ்க்கையில பெரிய விரிசலே ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய தொகையை இழந்ததுக்கு அபி உன திட்டல, உன் மேல கோவப்படல. இன்னும் சொல்ல போனா பாவம் என் தம்பி ஏமாந்துட்டானே அடிக்கடி என்கிட்ட வந்து புலம்புவா. உன்னை மன்னிக்க தெரிஞ்ச அபி இப்ப ஏன் ஆர்த்திய மன்னிக்கலன்னு நீ ஒரு நாளாவது யோசிச்சு பாத்திருக்கியா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவளை குழந்தைன்னு சொல்றீங்க. ஆனா ஆர்த்தி ஓடி போனப்போ அபி எவ்வளவு பதறினா தெரியுமா? பாவம் சின்ன பொண்ணு, அவளை எவனும் ஏமாத்தி இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்லி அழுவா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. கல்யாணம் நின்னு போன சோகத்துல ஆனந்தி இருந்தா. மனோகர் என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல இருந்தான். அபி ஒருத்தி மட்டும் இல்லைன்னா நீங்களாம் என்ன இருப்பீங்க? அந்த சூழ்நிலையிலயும் இரும்பு மனுஷியா நின்னு எல்லாத்தையும் சமாளிச்சா. ஆனா அவ எப்ப தெரியுமா மனசொடைஞ்சு போனா? நீங்க எல்லாரும் சொல்றீங்களே குழந்தைன்னு. அந்த ஆர்த்தி பெரிய மனுஷி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நின்ன பாருங்க, அப்பதான் அபி மனசொடைஞ்சு போனா. நொறுங்கியே போயிட்டா. உங்க எல்லாரும் விட ஆர்த்தியை பத்தி அதிகமா கனவு கண்டதே அபிதான். எல்லாரையும் விட அவதான் நிறைய படிக்கணும், பெரிய மனுஷா வந்து நல்ல ஒரு இடத்துல போய் வாழணும்னு என்னென்னமோ ஆசையோட இருந்தா. அதான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப நீங்க எல்லாரும் ஆர்த்தியை நினைச்சு உருகுறீங்க. ஆனா அபி மட்டும் உருகலன்னு அவளை ஒதுக்கிட்டீங்கல்ல. மனசுக்குள்ள அபி ஆர்த்தி மேல எவ்வளவு பிரியமா இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்த்தி விஷயத்துல அபி உங்களை மாதிரி நடந்துகிட்டா என்ன ஆயிருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆர்த்தி பண்ணாலே காதல், அதுல ஒரு அடிப்படை தப்பும் இருக்கு. கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பார்த்தா அதுல ஒரு அசிங்கமும் இருக்கு. ராஜேஷ் ஒரு பணக்காரன் நினைச்சுதான் ஆர்த்தி அவனை காதலிச்சா. ஆனா அவன் வசதியே இல்லாதவன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த தாலியை கைட்டு எறிய துணிஞ்சிட்டான். அபி மட்டும் அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், ஆர்த்தி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப இதே வீட்டுக்கு வந்திருப்பா. அப்ப என்ன தெரியுமா ஆயிருக்கும்? அபி ஆர்த்தின்னு 2 வாழ வெட்டிங்க இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வெட்டியா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஆனந்தியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு திரும்ப இதே வீட்டுக்கு வந்து உட்கார்ற ஆர்த்திய நீங்க எல்லாருமா சேர்ந்து வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்க. இப்ப சொல்ற மாதிரி அவளை சின்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டீங்க.
ஆர்த்தியோட புருஷன் பொய் சொல்லி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனோட அன்பு நிஜமானது. அவங்க குடும்பத்துல கூட அவன் அண்ணியை தவிர மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாஸ்கரோட ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஃபேமிலி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் அபி நினைக்கிறா. அதனால ஆர்த்தி அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ பழகிக்கணும். அதுக்கு அபி அவன் மேல இப்படிதான் வெறுப்பு காட்டணும். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆர்த்தியோட நினைப்பு என்னன்னு தெரியுமா? எப்படா இந்த வீட்டுக்கு திரும்பி ஓடி வரதுன்னு தான். அபி ஒருத்தி அவ மேல காட்டுற வெறுப்பு தான் அவளை இன்னும் அந்த வீட்லயே தங்க வச்சிருக்கு. அபி மனசுலயும் எல்லா ஆசையும் இருக்கு. தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவ ஒத்துக்கிட்டது கூட அவளோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். உடனே சம்மதிச்சுட்டா அவ மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுமே. அதனால முதல்ல மறுக்கிற மாதிரி மறுத்துட்டு அதுக்கப்புறமா சம்மதிச்சா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே அபிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க தலைகீழ நின்னுறதா கூட அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்கியிருக்கவே முடியாது. ஆனந்தியோட நகை எல்லாத்தையும் ஆர்த்திக்கு கொடுக்க விடாம அபி தடுத்தப்போ நீங்க எல்லாரும் அவளை ரொம்ப அல்பமா நினைச்சிருப்பீங்கல்ல. ஆனா அதுவும் காரணமாதான். தான் மேல அபி இன்னும் வெறுப்பா இருக்கான்றத ஆர்த்தி புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அபி அப்படி நடந்துக்கிட்டான். ஆனா மறைமுகமா ஆர்த்திக்கு நிறைய செய்யணும்னு அபிக்கு நிறைய ஆசை இருக்கு. நீங்க எல்லாரும் ஆர்த்தியை தற்காலிகமா சந்தோஷப்படுத்துறத பத்தி தான் யோசிக்கிறீங்க. ஆனா அபி அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறா. அதான் உங்களுக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. சரி, மத்தவங்களை விடுங்க. நீங்க அபிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களாமே, ஓ வாழ்க்கை சரியில்லாததுனாலதான் நீ ஆர்த்தி கிட்ட இப்படி நடந்துக்கிறியான்னு. அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அதுவும் நீங்க. அபியோட வாழ்க்கை சரியில்லாம போனதுக்கு காரணமே அவ உங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற அன்பும் அவளோட கடமை உணர்ச்சியும் தான். பாஸ்கர் வீட்டு ஆளுங்களுக்கு பணம் இருந்தா போதும். அவ வாங்குற சம்பளத்தை அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டு பாஸ்கரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா அபி அந்த வீட்ல ஈஸியா செட்டில் ஆயிருக்கலாம். அவ பழப்ப பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அபிக்கு துளி கூட சுயநலமே கிடையாது. அதான் அவளோட பிரச்சனை. அவளை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க.